வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாட்டில் 10th மேத்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கான கீ வந்து ஆல்ரெடி நான் ஒரு கீ கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு ப்ரைவேட் கீ ஒன்று நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதுலேயும் ஆன்சரை வெரிஃபை பண்ணுங்கள். இது சுறா கைடோட ஒரு அஃபிஷியல் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும். சரிங்களா? நிறைய பேர் அந்த கம்பல்சரி கொஸ்டின் கிராஃப் ஜாமெட்ரியில் தான் யோசிக்கிறீங்க. அந்த 1 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின், அதே மாதிரி 2 மார்க் கம்பல்சரி, அந்த 5 மார்க் கம்பல்சரி, இந்த ஏரியாவில் தான் நீங்கள் எல்லாருமே யோசிக்கிறீங்க. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் கட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அஃபிஷியல் கீயாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. கொஸ்டினை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் இந்த 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 1 மார்க் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்லேயே ஆன்சர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் அகைன் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் ஆன்சரு. ஏ பார்ட்டோட ஆன்சர் தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பி பார்ட்டோட ஆன்சருக்கு மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷனை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் கிடைக்கல, அதனால் தமிழ் மீடியத்தை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட 11 சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷன் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களோட 11 சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான 11th 12th ஃபுல் அப்டேட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ 15th கொஸ்டின் பாருங்கள். 1 மார்க்கை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக 14 1 மார்க்கும். அடுத்து 2 மார்க்கில் இந்த ஆன்சர் தான் இருக்கா, ஏபி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 16th ஒன்றில் உங்களுக்கு எஃப் சர்க்கிள் ஜி தான் கேட்டிருக்காங்க, காம்போசிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துட்டு எஃப் சர்க்கிள் ஜி கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்திருக்கா, ஜி சர்க்கிள் எஃப் கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17ல் யூக்ளிடியன் டிவிஷன் தான். ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. 25 மற்றும் மீதமுள்ள பூந்தொட்டிகள் 7. சரிங்களா? ஸோ முழுமை பெறும் வரிசைகள் பார்த்தீங்கன்னா 25, கம்ப்ளீட்டாக அதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 25, மீதமுள்ள பூந்தொட்டிகள் பார்த்தீங்கன்னா 7. 18th 1 மார்க்கு அது அடிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா x² + xy + y² இது வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியாக இருக்கான்னு. 19th ஒன்று பார்த்தோன்னா மேட்ரிசஸில் ஏபி அண்ட் பிஏ கேட்டிருக்கிறாங்க. ஏபியோட ஆன்சரும் பியோட ஆன்சரும் கிடச்சிருக்கு. கம்பல்சரியாக தே ஆர் நாட் ஈக்குவல், அதை சொல்லியாச்சு. இந்த ஆன்சர் வந்துச்சான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆன்சர் வந்திருக்கணும். 20 பார்த்தீங்கன்னா இந்த இருசமவெட்டி தேற்றத்தின்படி அதுலேருந்து ஏசியோட வேல்யூ வந்து 9/2 கிடச்சிருக்கு. நீங்கள் 9/2க்கே மார்க் கொடுத்துருவாங்க. ஆர் கட் பண்ணி போட்டிங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து 21க்கு ஏயோட வேல்யூ கேட்டிருப்பாங்க. கோட்டினுடைய சாய்வு 2 புள்ளி இருக்கிறதுனால கோட்டினுடைய சாய்வு ஸ்லோப் வந்து -1/2. நீங்கள் அதிலே அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஏயோட வேல்யூ 17/2 வருது. சரிங்களா? 21க்கு 22 பாருங்கள். உங்களுக்கு பர்பண்டிகுலரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்லோப் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஸ்லோப் 1ம் செகண்ட் லைன்லேருந்து ஸ்லோப் 2வும் கண்டுபிடிச்சி எம்என்எம்டோட வேல்யூ மல்டிபிள் பண்ணி -1 ப்ரூவ் பண்ணிட்டாலும் அது தே ஆர் பர்பண்டிகுலர், ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை தான். இல்லைனா மாற்று முறை பக்கத்தில் இருக்கு பாருங்க, அந்த A1 A2 + B1 B2 ஆன்சர் கண்டுபிடிச்சா அது ஈக்குவல் டு 0 வந்தாலும் மாற்று முறையில் இது செங்குத்தானவைன்னு ப்ரூவ் பண்ணலாம். அடுத்து 23. ஸோ அந்த ஏபி என்ற கல்லினுடைய உயரம் சி என்க மற்றும் பிசியை டின்னு எடுத்துக்கிட்டோம், மகிழுந்தினுடைய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா. ஸோ அதுலேருந்து டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த மகிழுந்தினுடைய உயரம் 50 × 3 150 மீட்டர் வரும். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. 24 பார்த்தோன்னா ஸோ இந்த B1/V2 வால்யூம் 1/வால்யூம் 2 கன அளவுகளினுடைய விகிதங்கள் பார்த்தீங்கன்னா 64/343 வந்திருக்கணும் ஆன்சர். ஸோ கன அளவுகளினுடைய விகிதங்களாக ரேஷியோவில் சொல்கிறப்போ 64.343. ஓகேவா? 25 பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்துக்கோங்க. இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு 78.57 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? 26 பாருங்கள். ஸோ இங்கே ஆர் பார்த்தோம் அப்படின்னா 12 வருடங்கள் வருது. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 27 பார்த்தீங்கன்னா மொத்த பூக்களினுடைய எண்ணிக்கை என்ன ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 200 வருது. மஞ்சள் பூக்களினுடைய எண்ணிக்கை என்ன போயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 80. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 80/200. அடுத்து சிவப்பு பூக்களினுடைய எண்ணிக்கையை வச்சு அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 70/200. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் யூனியன் ஆர், அதாவது மஞ்சள் அல்லது சிவப்பு பூவாக இருக்க நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா 3/4 ஆன்சர். 28 இது கம்பல்சரி. சரிங்களா? ஃபஸ்ட்டு டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏபியான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ முதல்ல இது ஏபின்னு ப்ரூவ் பண்ணிடுவோம். டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்பவே √2 தான் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதனால கம்பல்சரியாக இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இட் இஸ் அன் ஏபி. ஸோ அதோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா √2. ஓகேவா? அடுத்து 29 பாருங்கள். இந்த ஆன்சர் கரெக்டாக இது வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியாக இருக்கா அப்படின்னு. சரிங்களா? 1ம் 2ம் நமக்கு செட்டை டிஃபைன் பண்ணிட்டு அதுலேருந்து 1ம் 2ம் சேம்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அடுத்து 30 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் F from A to B கொடுத்துட்டு இதுலேருந்து வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க.
ஸோ அது எல்லாத்தோட வேல்யூ இந்த வேல்யூ தான் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா வரிசை ஜோடிகளுடைய கணம் இதான், அட்டவணை இதான், ஸோ அம்புக்குறி படம் ஏரோடயக்ராம் இதான், அதை தாண்டி வரைபடம் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 31 பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ கொடுத்துருப்பான். சரிங்களா? 1,13,400 கொடுத்துட்டு P1 P2 P3 P4ங்கிறது ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்களாக எடுத்துக்கிட்டோம். மற்றும் X1 X2 X3 X4ங்கிறது முழுக்களாக எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா P1ஓட வேல்யூ 2, P2ஓட வேல்யூ 3, P3 வந்து 5, P4 வேல்யூ 7. X1 அந்த முழுக்கள் பார்த்தீங்கன்னா X1 X2 X3 X4ங்கிறது 3 4 2 1 கலந்து நிற்கும். அடுத்து 32ல் பார்த்தீங்கன்னா அதோட இந்த சம்மேஷன் டேர்மில் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3256 இந்த ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து 33 பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிசஸ்லேருந்து ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸோட ஆன்சர் 0 5 9 -4. அதே மாதிரி பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட ஆன்சரும் அதே தான், ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து 34 பார்த்தீங்கன்னா அந்த கூற்று கம்பல்சரியாக சொல்லியிருக்கணும். சரிங்களா? ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு முனையிலிருந்து செல்லும் ஒரு நேர்கோடு அதன் எதிர்பக்கத்தினை உட்புறமாக மற்றும் இரு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்குமானால் அந்த கோடு அமைந்த முனைக்கோணத்தினை உட்புறமாக இரு சமமாக பிரிக்கும். சரிங்களா? அந்த டயக்ராம் கொடுத்து இதனுடைய நிரூபணம் சொல்லியிருக்கணும். இதுதான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கணும். மோஸ்ட்லி இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட் ஒன். சரிங்களா? கம்பல்சரியாக இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதோட இது உங்களுக்கு டேபிளாக கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாலும் ஓகே தான். 35ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்கரத்தினுடைய பரப்பு சரியா அது கொடுத்துட்டாங்க, 28ன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து கேயோட வேல்யூ கேட்டிருப்பாங்க. அப்போ K is equal to -5 தான் ஆன்சரு. அடுத்து 36 பார்த்தோம் அப்படின்னா ஏபி என்பன வெட்டுத்துண்டுகள் எண்ணில் இந்த வெட்டுத்துண்டு வடிவத்தை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். நேர்கோட்டினுடைய சமன்பாடு. ஸோ x/3 + y/4 = 1. அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 4x + 3y - 12 = 0. அடுத்து 37ல் பார்த்தீங்கன்னா டெக்னாமெட்ரியில் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை கொண்டு வந்திருப்போம். இந்த ஆன்சர் வந்திருக்கா பார்த்துங்க. எல்சிஎம் எடுத்துகிட்டு சரியா அதுலேருந்து செப்பரேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை இண்டிவிஜுவல் சால்விங் கொடுத்தா கூட ஃபஸ்ட் டிவிஷனையும் செகண்ட் டிவிஷனையும் இண்டிவிஜுவல் சால்விங்காக கொடுத்தா கூட ஆன்சர் வந்து 2 வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 38ல் இந்த மாதிரியினுடைய கன அளவு உருளையினுடைய கன அளவு ப்ளஸ் 2 கூம்புகளினுடைய கன அளவு. ஸோ இதில் அப்ளை பண்ணி ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூம்புகளினுடைய கன அளவு பார்த்தீங்கன்னா 9.42 வரும். மொத்த கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா 65.99 cm³ வரும். சரிங்களா? அது எந்த கடைசியில் உருளையினுடைய கன அளவையும் ப்ளஸ் 2 கூம்புகளினுடைய கன அளவையும் ஆட் பண்ணி ஆன்சர் வைக்கணும். சரிங்களா? ஸோ நாதன் உருவாக்கிய மாதிரியுடைய கன அளவு 66 cm³. 39 பார்த்தீங்கன்னா அந்த சிறிய உலோக பந்துகளுடைய எண்ணிக்கை என்னன்னு எடுத்துக்கிட்டு ஸோ அதுலேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா 512 வரும் ஆன்சர் அந்த சிறிய உலோக பந்துகளுடைய எண்ணிக்கைக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 40 இந்த சத்யா வித்யாவினுடைய டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித்யாவினுடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 2.5%, சத்யாவினுடைய நிலைத்தன்மை பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கும். ஸோ வித்யாவினுடைய மாறுபாட்டுக்கள் சத்யாவினுடைய மாறுபாட்டுக்களை விட குறைவாக இருக்குது. ஸோ வித்யாவினுடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஆன்சர் 41ல் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் எதுவும் கேட்டிருப்பாங்க. என்ன ஆஃபீஸ் 26. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 3/13, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 8/26. சரிங்களா? சரி, செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 8/26. அதை ரெண்டே ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 1/2. தேர்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 10/13. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6/13. இது வருதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 42ல் பார்த்தீங்கன்னா இதான் அந்த கம்பல்சரி. நிறைய பேர் வந்து யோசிச்சு கம்பல்சரி ரொம்ப ஈஸியான சம் தான். அவங்க கொடுத்துட்டு இந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, மூலங்களுடைய தன்மையை கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக நீ என்ன பண்ணிடுங்க, a - b² எக்ஸ்பிரஸ் பண்ணி அதையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணால் 3x² - 12x + 14 = 0 வருது. ஸோ கம்பேர் பண்ணி டிஸ்கிரிமினேட் தன்மை காட்டியில் அப்ளை பண்ணி பார்த்தா -24 வருது, <0. ஸோ எனவே நோ ரியல் ரூட்ஸ், மெய்மூலங்கள் இல்லைன்னு சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? 41ல் அடுத்து 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிராஃப் ஜாமெட்ரியில் ஸோ இந்த டேர்முக்கு இந்த கிராஃப் நாம் கொடுத்துருக்கோமா, இந்த ஜாமெட்ரி கொடுத்துருக்கோமான்னு பார்த்துங்க. வரைமுறை ஸோ தெளிவாக இந்த வரைமுறை நீங்கள் கொடுத்துருந்தா நாம் 8 மார்க்குங்கிறது கம்பல்சரியாக கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதாக இப்படி தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட் ஒன். அடுத்து கிராஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஸோ இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த டேர்ம் வந்திருக்கா, இந்த பேரபோலா எக்ஸாக்டில் இன்டர்செக்டிங் பிளேஸ்மெண்ட்டு ஒய்ஆக்ஸோட இன்டர்செக்டிங் பிளேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதிலே பி பார்த்துக்கோங்க. சரியா? லாஸ்ட்டில் தீர்வு வந்து 4,5 அதை சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டில் கிராஃபுக்கு. அடுத்து பிஏ பார்த்துக்கோங்க. அதில் பி கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிராஃப் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அது பயணித்த தூரமானது 75 km.
ஸோ அதில் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ கம்ப்ளீட் பண்ணி 6 மணி நேரம் ஆகும். 300 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 360 நிமிடங்கள், அதாவது 6 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல். இதை நீங்கள் அஃபிஷியல் கீயாக இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். 11th கீ வர்ற டைம்லேயே உங்களுக்கு 12th கீயும் வந்துடும். சரிங்களா? அந்த டைமில் நான் உங்களுக்கு அஃபிஷியல் கீ கிடைச்சாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.